எரோமியா தீர்க்கதரிசி சொல்றார், 31வது அதிகாரம் 9வது வசனத்தை சொல்றார், கால் இடராதபடி. யாரு காலு? நம்மளுடைய கால் இடராதபடி செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். கால் இடறது எல்லா வகையிலும் இடரும், எங்கே போனாலும் இடரும், நடந்து போய்கிட்டு இடரும். சாத்தான் என்ன செய்வான்? காலை இடறதான் பண்ணுவான். அதை செம்மையான வழியில் நடக்க பண்ணுவாராம். என்ன வழியில்? நல்ல பாதையில் நடக்க சொல்லுவாராம். நல்ல பாதையில் நடக்க. அப்போ தான் எரேமியாட்ட சொல்லியிருக்கிறார், நல்ல பாதையில் நடக்க பண்ணுவேன், செம்மையான வழியில் உன்னை நடக்க பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாருங்க. அப்படியாப்பட்ட ஆண்டவர். எல்லா நேரத்திலும் இடரல் உண்டாகும். நடந்து போகும்போது இடரல் உண்டாகும், வேலை செய்கிற இடத்துல இடரல் உண்டாகும், கால்களுக்கு இடரல் உண்டாகும், ஒரு இடத்துல நம்ம படிக்கிற இடத்துல கூட இடரல் உண்டாகும், ஆசிரியர்கள் கண்களில் கூட ஒரு இடரல் உண்டாகும். என்ன? அப்படியாப்பட்ட ஆண்டவர், நீ பயப்படாதே, உன் கால் இடராதபடி என் உள்ளங்கையிலே தாங்கி உன்னை பலப்படுத்துவேன். நான் தேவனாகிய கர்த்தர், நான் பெரியவர், உலகத்தை ஜாதிகளை உண்டாக்கின நான் பெரியவர், வானத்தை சிருஷ்டித்தேன், பூமியை சிருஷ்டித்தேன், உண்டாக்கப்பட்ட சகல சந்துகளையும் நான் சிருஷ்டித்தேன், நான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி படித்து பார்த்தா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சர்வ வல்ல தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நிகரானவர் யார்? நம்மளாம் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அவருக்கு நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய வேலையை. வேறு என்றும் செய்ய முடியாது. உலகத்தில் அவர் பெரிய தேவன், இஸ்ரவேலின் ராஜா, மகா பரிசுத்தம் உள்ள தேவன், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, இஸ்ரவேலின் ராஜாவே, மகா பரிசுத்தர் 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 என்று சொல்லி இரவும் பகலுமாய் கூப்பிடுகிற அவர் பரிசுத்தமான ஆவியானவர். அவர் மாத்திரம் போதும் நமக்கு. வேறு ஒன்றுமே வேண்டாங்க. இடது பக்கம் சாய்ந்தாலும் வலது பக்கம் சாய்ந்தாலும் நீ விழுந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. உன் பக்கம் 16,000 பேர் சேதங்கள் கண்டாலும் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன். என் கோலும் தடியும் உன்னை தேற்றி ஆற்றி நடத்தும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆவியானவர் பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு கூட அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த உலகத்தை அவரை பிடிச்சிக்குங்க, இறுக்கி பிடிச்சிக்குங்க. அவர் நன்மையான காரியங்களை செய்வார். அவர் பேசும் தெய்வங்க. அவர் நீங்கள் கூப்பிட்டா உடனே கரம் குப்பி அணைத்துக் கொள்வார். தோல் மீது தினம் சுமந்து கொள்வார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஓடுவோம். இந்த ஓட்டத்தில் நிறைவாக ஓடி முடிப்போம். ஆண்டவர் கிருபை எக்கால சத்தத்தோடு நம்ம வானமண்டலத்துக்கு எதிராக நம்ம ஆரவாரத்தோடு ஜெபிப்போம், துதிப்போம், ஆராதிப்போம். தன் பிள்ளைகளே, நீங்கள் ஓடி வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஓடி வாருங்கள் இடத்தில், நான் இளைப்பாறுதல் உங்களுக்கு தருவேன். என் ரத்தம் உங்கள் மேலே கழுவப்பட்டால் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சக்களத்தையும் உண்டாக்கப்பட்ட தேவனான். அதுக்காக இடத்துல ஓடி வாருங்கள் பிள்ளைகளை அன்போடு கூப்பிடுகிறார். மக்களே, ஓடியாந்து அவரை பிடிச்சிக்குங்க. வேறு ஒன்றும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் மகா பரிசுத்தர், உலகத்தை உண்டாக்கப்பட்ட தெய்வம். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு என் பிள்ளைகளும் ஆண்டவரே மகா பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். மகா பரிசுத்தமாய் பிள்ளைகளை அணைத்து நீங்கள் இருக்கரம் குப்பி அணைத்துக் கொள்ளுங்க. தோல் மீது சேர்த்து நடத்தி கொள்ளுங்க. கிருபையும் மகிமை எப்பொழுது இன்றைக்கு சதா காலங்கள் கூட இருக்கட்டும். இயேசுவின் இரட்சகர் மூலியமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.